கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் 6 வசனம். எரேமியா 42:6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஆமென். யூத ஜனங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீ கர்த்தரிடம் கேட்டு எங்களுக்கு சொல் என்று எரேமியாவிடம் கேட்டுக்கொண்டார்கள். எரேமியா சொன்னான், கர்த்தர் உரைக்கும் எல்லா வார்த்தைகளையும் மறைக்காமல் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று. ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தர் உரைப்பது நன்மையோ இல்லை தீமையோ, எதுவாக இருந்தாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட மனப்பான்மை நம் எல்லோருக்குள்ளும் இருப்பது நல்லது. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். ஜனங்கள் கேட்டவுடன் மறு நிமிடமோ இல்லை 1 மணி நேரத்திலோ அவன் பதில் தரவில்லை. மாறாக கர்த்தர் அவனிடம் பேசும் வரை காத்திருந்தான். கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரிடம் காத்திருக்காமல் ஏதோ தான் மனப்பாடம் செய்த வசனத்தை சொல்லி இதுதான் கர்த்தர் உரைப்பது என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஆனால் எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். 10 நாட்கள் கழித்துதான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் அவன் கூறினான். ஜனங்கள் எதிர்பார்க்காததை கர்த்தர் உரைத்தார். அதை அப்படியே சொல்கிறவனாக, வார்த்தையில் பிசகாமல் தற்புகழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று எண்ணாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே கூறினான். ஆனால் ஜனங்கள் எரேமியா தங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொன்னான், தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வரவில்லை என்று பழி சொன்னார்கள். நன்மையானாலும் தீமையானாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்ன ஜனங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் எஜமான் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அதை தான் இப்போ நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவிசேஷம் அறியாத இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவனுடைய அழைப்பின்படி தேவ ஊழியர் ஒருவர் தனது குடும்பத்தோடு அந்த கிராமத்துக்கு போனார். குடிசை வீட்டில் தங்கி பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து வந்தார். இவ்வேளையில் சாப்பிட எதுவும் இல்லாமல் குடும்பத்துடன் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தும் ஒருவரிடமும் தனது தேவையை குறித்து சொல்லாமல் ஊழியத்தை செய்தார். மதிய வேளை 2 தினமாக சாப்பிடாமல் பசி, மிகவும் வாட்டமோடு வேதனையோடு அந்த குடும்பத்தோடு அமர்ந்து அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். மனிதர்களிடம் சென்று எங்கள் தேவைகளை சொல்ல முடியாது கர்த்தாவே, நீங்கள் தான் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ரொம்ப உக்கிரானத்துவத்தோடு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் வீட்டின் கூரைகளின் ஓட்டைகள் வழியாக பொட்டலங்கள் அவர்கள் இருந்த இடத்தில் விழுந்தது.
அவர்கள் அதை எடுத்து பிரித்து பார்த்த பொழுது சுட சுட சுவையான உணவு இருந்தது. மிகுந்த ஆச்சரியத்துடன் வெளியில் வந்து பார்த்தார்கள், யாருமே இல்லை. கர்த்தரே இந்த உணவுகளை கொடுத்தார் என்று தேவனின் மகத்துவங்களை சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து பிறகு சாப்பிட்டார்கள். மறுநாளும் அதே போல அதே நேரத்தில் சாப்பாடு வந்து விழுந்தது. ஆனால் வெளியில் வந்து பார்த்தால் ஒருவரும் இல்லை. இது மற்ற நாட்களிலும் தொடர்ந்ததால் இந்த உணவு பொட்டலத்தை யார் போடுகிறார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனது மனைவியை ஜெபம் செய்ய சொல்லிவிட்டு ஊழியர் வீட்டிற்கு எதிரில் உள்ள மரத்துக்கு பின்னால் மறைந்து பார்த்து கொண்டிருந்தார். சரியாக அந்த நேரம் வந்தபோது ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து தனது கரங்களில் இருக்கும் பொட்டலங்களை வீட்டிற்குள் வீசிவிட்டு வேகமாக ஓடினாள். அந்த வேளையில் மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டிருந்த ஊழியர் ஓடி சென்று அந்த பெண்ணை பிடித்து விட்டார். அந்த பெண் அந்த ஊரில் உள்ள விக்கிரக ஆராதனையில் பக்தி வைராக்கியம் உள்ள பெண் என்பது அந்த பெண்ணின் தோற்றத்தில் தெரிய அதிர்ந்து போய், இந்த பெண் எதற்காக நம்முடைய வீட்டில் வந்து சாப்பாடு பொட்டலத்தை போட வேண்டும், மேலும் இந்த பெண் போட்டு சென்ற சாப்பாட்டையா நாம் சாப்பிட்டோம் என்று நினைத்து கொண்டே அந்த பெண்ணை பார்த்து, நீ ஏம்மா எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்ட, அதுவும் இல்லாமல் சாப்பாடை போட்டுட்டு ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு கேட்டார். அந்த பெண் பயத்துடன், ஐயா 3 தினங்களுக்கு முன் இந்த நேரத்தில் நான் சமையல் செய்து சாப்பிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது ஒருவர் என்னிடத்தில் வந்து, நீங்கள் பசியாக இருப்பதாகவும் உடனே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார். நானும் உடனடியாக சாப்பாட்டை பொட்டலமாக கட்டிக்கொண்டு வந்தேன். உங்களிடத்தில் கொடுத்தால் நீங்கள் வாங்குவீர்களோ வாங்க மாட்டீர்களோ என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால்தான் உங்கள் வீட்டிற்குள்ளாக போட்டுவிட்டு நான் தான் போடுகிறேன் என்பது தெரியக்கூடாது என்பதற்காகவே ஓடிப்போயினேன் என்று சொன்னான். வீட்டுக்கு வந்த அந்த ஊழியர் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் பசியை போக்க எனக்கு உதவி செய்ய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளில் ஒருவரை எனக்கு அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு ஜெபித்தாராம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு உணவு கொடுக்கவும் உதவி செய்யவும் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைகளிடம் நான் பேசினேன், ஆனால் ஒருவரும் கொடுக்க முன்வரவில்லை. அந்த வேளையில்தான் இந்த பெண்ணிடம் பேசினேன். இந்த பெண் எனது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக உங்களுக்கு உணவு கொடுத்தாள் என்று கர்த்தர் சொன்னாராம். அந்த ஊழியர் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அந்த பகுதியில் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். அந்த பெண்ணும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளாகி தேவனை மகிமைப்படுத்தினாள். எத்தனை அற்புதமான சாட்சி பார்த்தீங்களா? அதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மையே அல்லாமல் ஒருபோதும் தீமை செய்யவே மாட்டார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி அதை செய் என்று வசனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது தேவ மனுஷர்கள் மூலமாகவோ சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இச்செயல் செய்வது கஷ்டம், செலவு அதிகமாகும் என்றெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டு தாமதித்தோமே என்றால் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இப்பொழுது கஷ்டமாக தோன்றினாலும் இது தேவன் எனக்கிட்ட கட்டளை, இதை நிச்சயம் எப்பாடுபட்டாவது செய்து முடிப்பேன் என்ற உறுதியோடு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நிச்சயம் அதை செய்து முடிக்கக்கூடிய பலத்தையும் சுகத்தையும் தருவதோடு முடிவில் அபரிமிதமான ஆசீர்வாதத்தையும் தருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அந்த லேடி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த மகள் தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே செய்தாள். அதில் அவளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஒரு குடும்பத்துக்கே சமையல் பண்ணி போடுறதுன்னா அவளுடைய குடும்பம் என்ன நிலையில் இருந்தது, எப்படிப்பட்ட பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டது எதுவும் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்படியே நடந்ததுனால அவள் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்பட்டாள். கவனிச்சிங்களா?
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.